ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். நான் ஒரு சோயா பேக்கெட் எடுத்து அதை சுடு தண்ணிக்குள்ள போட்டு புழிஞ்சு எடுத்து அதில் மஞ்சளும் உப்பும் தனி மிளகாயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். நான் இதை வெஜிடேரியனாக தான் சமைக்கிறேன். இது பியூர் வெஜிடேரியன். இப்போ இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இது சாப்பிட ரொம்பவும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த செய்கிற மெத்தட் ஃப்ரைட் ரைஸுக்கு சாப்பிடலாம், பிரியாணிக்கு சாப்பிடலாம், ஒயிட் ரைஸுக்கு கூட சாப்பிடலாம். பிள்ளைகளுக்கு சும்மா இப்படி ஃப்ரை பண்ணி கொடுத்தாலே பிள்ளைகள் சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதில் எண்ணெயை குறிச்சிட்டு நான் அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்து அது பச்சை வாசனை போக அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இதில் இப்போ கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்க்க போகிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் சேர்த்து அதுவும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனோன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி அதையும் சேர்த்து அந்த எண்ணெய்களை நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வதக்கி எடுக்கிறேன். நல்லா கொஞ்சம் வெங்காயமெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு நான் ஒரு தக்காளி பழம் நீல வாக்கில் வெட்டி அதையும் சேர்க்குறேன். அதில் சேர்த்து அதுவும் நல்லா வதங்க விடுவோம். இப்போ அதுவும் நல்லா வதங்கினோன்னா தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதுக்கு மஞ்சத்தூளும் சேர்த்து தனி மிளகாத்தூள் அதுவும் கொஞ்சம் சேர்க்குறேன். காரத்துக்கு காஷ்மீர் மிளகாய் கொஞ்சம் சேர்க்குறேன் கலருக்கு. இது டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஒரு மேசக்கரண்டி அளவு சேர்க்குறேன். கூடுதலாக சேர்க்கக்கூடாது, புளிப்பாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் இறுகி கொண்டு வருது, தன்மை இல்லை. இப்போ இந்த சோயா மீட்டெல்லாம் அதில் சேர்க்குறேன். இப்போ இதுக்கு நான் கொஞ்சம் பால் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். ஏன்னா இது கொஞ்சம் இறுக்கமாக சோயாவும் போட்டேன்னா இன்னும் கொஞ்சம் இறுக்கமாக வரும். அப்போ அதனால நான் இதில் கொஞ்சம் பால், தேங்காய் பால் தண்ணியாக கொஞ்சம் சேர்க்குறேன். சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா உப்பெல்லாம் இருக்கான்னு சரி அளவாக இருக்கான்னு பார்க்குறேன். இது ஜெலோ ரைஸுக்கு தான் நான் இப்போ செய்கிறேன், மஞ்சள் சோறுக்கு. இப்போ இதில் கொஞ்சம் நான் ஒரு அரை தேக்கரண்டி அளவு சுகர் சேர்க்குறேன். அந்த டேஸ்ட் கொடுக்குறதுக்கு சுகர் சேர்க்குறேன். சேர்த்து இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ரெடி ஆகிட்டுது. இப்போ இதை நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றுறேன். இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. நான் செய்கிற சின்ன சின்ன வீடியோலாம் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.